வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து இந்த டாப் தாங்க பார்க்க போகிறோம். இது எங்கள் பாப்பாவுக்கு தைச்சது. இது ஒன் சைடு நெக் அதாவது ஓப்பன் டாப்புங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வெறும் நமக்கு 1.42 தாங்க இருந்துச்சு, 1.5 கூட இல்லை. இதை வச்சு எப்படி நீங்கள் டாப் தைப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம சூப்பராக பண்ணலாங்க. வெறும் 42 தான் இருக்குது. இது வந்து நல்ல அகலமான கிளாத்து. இதோட அகலம் வந்து 21 இன்ச் இருக்குங்க. அதுவே நமக்கு போதும். ஏன்னா வந்து நம்ம சைடில் வந்து கொஞ்சமாக தான் நான் மடித்து தைக்கிறேன், ரொம்ப பட்டையாக தைக்கல. 21 இன்ச் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஒல்லியான பிள்ளைங்கன்னா இதுவே நமக்கு போதுமான அகலமாக இருக்கும். ஓப்பன் டாப்க்கு இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். சரி, மடித்து போட்டுக்கலாம். தைக்கிறதுலே சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம 4ஆக மடித்து போட்டுக்கலாம். அதாவது இது 2 மடிப்பாக இருக்கும். மேலே ஒரு பக்கத்துக்கும் அடியில் ஒரு பக்கத்துக்கும் சரியாக வரும். நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். இது சுற்றளவு வந்து 10 இன்ச்சு தான். உயரம் வந்து 40 இன்ச்சு. உயரம் வந்து 40 இன்ச்சுங்க. சுற்றளவு 10 வைக்கிறேன். 10 இன்ச்சு சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட அகலம் வந்து 4 இன்ச்சு. இது நான் போட் நெக் வைக்கிறேன். ஷோல்டர் வந்து 2 இன்ச் வைக்கிறேன். இப்போ நேராக கோடு போட்டுக்கலாம். ஆம்கோல் வந்து நான் 7 வைக்கிறேங்க. ஏன்னா ஆம்கோல் உயரம் அகலம் வந்து நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும், அதனால் 7 வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நேராக கோடு போட்டுக்கலாம். கிராஸ் வந்து அந்த கார்னர் வந்து 1.25 இன்ச் வைக்கிறேன். ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஆம்கோல். இப்போ வந்து மேலேருந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் வந்து எந்தளவுக்கு உயரம் வேணுன்றதை பார்த்துக்கோங்க. நான் கீழேருந்து அளவு சொல்லிடுறேன். கரெக்டாக 10.5 இன்ச் இருக்குங்க. போதும். ஓப்பனுக்கு அகலம் போதும். கீழே மட்டும் உயரம் வந்து நீங்கள் வந்து அதிகமாக போடுவீங்களா இல்லை கம்மியாக போடுவீங்களான்றதை எந்த அளவுக்கு வேணுமோ மார்க் பண்ணிவிட்டு நான் வளைவாக போட்டிருக்கேன். சும்மா லைட்டாக தாங்க வளைச்சி விட்ருக்கேன். ரொம்பலாம் இதில் இருக்கிற அகலம் போதுமானது. சும்மா லைட்டாக வளைச்சி விட்ருக்கேன். நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டர் லைட்டாக கிராஸாக கட் பண்ணுறேன் ஒரு 1/4 இன்ச்சுக்கு. நெக்கு வந்து அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ முன்னாடி வந்து நம்ம லைட்டாக குறைஞ்சி கட் பண்ணிக்கலாம். குறைஞ்சி கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கை வந்து இது நம்ம தைச்சு முடிக்க போகும்போது கட் பண்ணிக்கலாம். கை வந்து நமக்கு பத்தலைன்னா அது சைடில் கட் பண்ணதை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த இது தான் வந்து லைனிங் கொடுக்க போகிறோம். இது சேம் கலராகவும் இருக்கும், கொஞ்சம் சைனிங்காகவும் இருக்கும். இது தான் லைனிங் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து பேக் சைடு நெக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒயரை பார்க்கலாம். நான் 3 இன்ச்சு வைக்கிறேன் பேக் சைடு. ஏன்னா வந்து பிள்ளைங்க வந்து அப்போ போட்ட கழட்ட இது வந்து காட்டன்றதுனால உங்களுக்கு சுருங்கும். கொஞ்சம் இறக்கமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து ரொம்ப லோவாலாம் தெரியாது. போடுறதுக்கு கழட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ முன்னாடி நெக்கு கட் பண்ணிடலாம். முன்னாடி வந்து 4.5 வைக்கிறேங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை வந்து நான் 3.5 வச்சேன். ரொம்ப மேலே ஏற்றி கழுத்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் 4.5 இன்ச் வைக்கிறேன். ஏன்னா இது நம்ம கொஞ்சம் லோவாக இருந்தாலுமே வந்து தண்ணியில் போட போட கொஞ்சம் சுருங்கும், கழுத்தும் மேலே ஏறிக்குது. அதனால் நான் 4.5 இன்ச் வைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் மேலே வேணும் போட் நெக்னால் மேலே ஏற்றிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுங்க. நான் சென்டரில் அடையாளப்படுத்துகிறேன். கரெக்டாக அந்த கோட்டுக்கு பக்கத்தில் நேராக கோடு போடுறேன். நீங்கள் இது எதுக்காகன்னு கேட்கலாம். நம்ம ஒரு பக்கமாக அப்படியே ஓப்பன் விட போகிறோம். அதுக்கு
கரெக்டாக அந்த கோட்டுக்கு இது வந்து நீங்கள் இந்த மாதிரி கோடு இல்லை அப்படின்னா, செக்குடு இல்லை, நார்மலாக தைக்கிறீங்க அப்படின்னா ஸ்கேல் வச்சு அளவு எடுத்துகிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் சைடு நம்ம அடித்து திருப்பிடலாம். அதாவது ரொம்ப சைனிங்காக இருக்கிறது வந்து உள்பக்கம் வர மாதிரி, கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கிறது வந்து வெளியில் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த சைனிங்காக தெரியும் உங்களுக்கு டிசைனு. தையலை போட்டு திருப்பிக்கலாம். இது நான் கூட கலர் வந்து ஒரு மாதிரி இருக்குது, நல்லா இருக்காதோன்னு நினச்சேன். ஆனால் வந்து போட்டதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு மாதிரி இருந்துச்சு. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்றலாம். இப்போ வந்து நம்ம எட்ஜிலே தையல் போடலாம். கரெக்டாக எட்ஜிலே போடுங்க. இப்போ முன்பக்கம் அடித்து திருப்பி தையல் போட்டுக்கலாம். முன்பக்கம் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கோடு போட்டோம் இல்லையா, அது மேலேயே தையல் போடுறேன். கரெக்டாக அந்த கோட்டு மேலேயே போடுங்க. தனியாக வெட்டியும் தையல் போடலாம், ஆனால் வந்து நமக்கு சரியாக வராது. அதனால் அப்படியே வச்சு நான் தையல் போடுறேன். கீழே வரைக்கும் போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு கத்திரிக்கோல் உள்ளே போகிற அளவுக்கு தான் நான் தையல் போட போகிறேங்க. போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்ம பைப்பிங் வச்சதும் அந்த சுற்றளவு எல்லாமே மாறாமல் கரெக்டான அளவில் உங்களுக்கு கிடைக்கும், ஷோல்ட்ரு எல்லாமே சேர்ந்து. இல்லை நீங்கள் ரொம்ப அகலமாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போடுறீங்க, அப்புறம் ஷோல்ட்ரு வந்து சரியாக வரலலாம் சொல்லாதீங்க. நமக்கு வந்து ஒரு நூல் அளவு மட்டும்தான், கத்திரிக்கோல் எப்படி உள்ளே போய் வெளியில் வரும் அந்தளவு மட்டும்தான் போட்டிருக்கேன் நான். இப்போ அதை தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை கழுத்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டு மெதுவாக திருப்புங்க. அதையும் சேர்த்து மெதுவாக வெளியில் திருப்பலாம். ஏன் நீங்கள் ரவுண்டுக்கு வந்து பைப்பிங் அப்படியே கொடுக்கலாம்லாம் நீங்கள் நிறைய சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு தையல் போட்டுட்டு பைப்பிங் கொடுக்குறப்ப உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். அதனால தான் வந்து நான் தையல் போட்டுட்டு பைப்பிங் கொடுக்குறேன். அதாவது அந்த சுருக்கம் இல்லாமல் அழகாக வரும். இப்போ கீழேருந்து நம்ம தையல் எட்ஜிலே போட்டுக்கலாம். அதாவது அடியில் இருக்க லைனிங் தள்ளி வரக்கூடாது, இதுவும் தள்ளி வரக்கூடாது. கரெக்டாக அந்த எட்ஜிலேயே போடணும் நீங்கள். நான் இதுக்கு லைனிங் வந்து சேம் கலர் தாங்க, கோல்டன் கலர் கொடுக்குறேன். இது வந்து ரொம்ப லேசான கலருன்றதுனால கீழே மட்டும் ஒரு 1.5 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு நான் லைனிங்கை மடித்து தைச்சிட்டு போட்டிருக்கேங்க. ஏன்னா வந்து நம்ம இந்த மெயின் கிளாத்தை வந்து நம்ம மடித்து தைச்சிட்டோம்னா ரெண்டும் வந்து ஈவனாக தெரியணும். அதாவது இது ரொம்ப லேஸாக இருக்குது கிளாத்து, அதனால சொல்கிறேன். இப்போ சேம் கோல்டன் கலரே கொடுத்து நான் பைப்பிங் வைக்கிறேன். இப்போ அழகாக உருட்டி தைச்சிடலாம் கீழேருந்து. நல்லா கரெக்டாக வச்சு உருட்டி தைங்க. ரொம்பவும் சன்னமாக வேணாம், ஓரளவுக்கு நார்மலாக வச்சுட்டு வாங்க.
இப்போ வந்து நான் நேர் பீஸ் வந்து 2ஆக மடித்து தைக்கிறேங்க. சேம் அதே கோல்டன் கலரில் ஒரு ஓரமாக மடித்து விட்டுட்டு உங்களுக்கு கீழேருந்து எவ்வளோ தூரத்துக்கு ஓப்பன் வேணுன்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு மேலே தைங்க. நான் வந்து ஒரு 10 இன்ச்சுக்கு வைக்கிறேன். ஏன்னா இது நம்மளுடைய விருப்பம்தான். இதுலேருந்து ஓப்பன் வேணுன்றது வந்து நம்ம விருப்பம்தான். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ கழுத்துக்கு வந்து பைப்பிங் கொடுத்துடலாம். நான் வந்து கழுத்துக்கு வந்து நல்ல டார்க் இங்க் ப்ளூ கொடுக்குறேங்க. அந்த இங்க் ப்ளூவில் தான் தர்மாக்கோல் பாலில் நான் டிசைன் பண்ண போகிறேன். நல்லா சன்ன பைப்பிங்காக அழகாக உருட்டிட்டு வாங்க. இப்போ கீழேருந்து சரியான அளவில் நீங்கள் வச்சுக்கோங்க இன்னொரு பீஸும். ஏன்னா நமக்கு செக்குடு வந்து கரெக்டாக அடையாளத்துக்கு இருக்குது. அதனால வந்து கரெக்டாக நான் அதுக்கு நேராக வைக்கிறேன். சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா கீழே வந்து நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. தைச்சி விட்டு அந்த பைப்பிங் மேலேயே 2 பைப்பிங்கும் சேர்த்து வச்சு தையல் போட்டுவாங்க. இப்போ மேலேருந்து கொடுத்துட்டு வரலாம். இது தர்மாக்கோல் பால் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி செய்ய தெரியும். லாஸ்ட்டில் கை குத்திக்கும் போது உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நல்லா ஒரு கொஞ்சம் கேப் விட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளத்துக்கு வேணுன்றதை மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே வச்சுட்டு வாங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ இதே மாதிரி கீழே வரைக்கும் நம்ம வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மட்டும் வச்சிடலாம். இந்த பக்கம் கழுத்து பார்த்து வைங்க, ஆம்கோல் பார்த்து வைக்க வேணாம். நல்லா அமுத்தி பிடிச்சி நல்லா டைட்டாக தைச்சி விட்டுடலாம். இப்போ 2 பைப்பையும் சேர்த்து வச்சு தையல் போடுங்க. சப்போஸ் எங்கேனாச்சும் ஒரு ஏத்தியும் தாத்தியும் வந்துச்சு அப்படின்னா, அதாவது அடிப்பக்கத்தை இழுத்துக்கோங்க. எது வந்து அதிகமாக இருக்கோ அதை இழுக்காதீங்க. சப்போஸ் இந்த மாதிரி தைக்கிறப்ப சில பிரச்சனைகள் வரும் நமக்கு.
அதிகமாக இருக்கிறத இழுக்கக்கூடாது, கம்மியாக இருக்கிறத இழுத்து கொடுத்துட்டு, அதாவது அடியில் கம்மியாக இருக்குன்னா மேலே அதிகமாக இருக்குன்னா லைட்டாக அப்படியே இழுத்து கொடுத்து தைச்சிட்டு வாங்க. பாருங்க நீட்டாக வந்துடுச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது எப்பயுமே பைப்பிங் தான் ஒரு நூல் அளவு தள்ளி இருக்கணும். அப்போ தான் திருப்பி நம்ம அமுக்கு தையல் போடும்போது சரியாக வரும். போட்டுட்டு இப்போ ஆம்கோலுக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். இது பாப்பா இன்றைக்கி தான் போட்டால், இன்றைக்கி போட்டோன்னே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேங்க. ஸோ அழகாக உருட்டி தைச்சிருங்க ஆம்கோலுக்கு. ஏன் நான் இதுக்கு கோல்டன் கலரில் பைப்பிங் கொடுத்துட்டு இங்கே இங்கு ப்ளூவில் நான் இது கொடுத்தேன் அப்படின்னா தெரியாதுங்க, அதனால தான். இப்போ கை உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுன்றதான் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கை வரைஞ்சிட்டு வச்சு பார்க்கலாம். ஷோல்டர்லேருந்து எனக்கு சரியாக வருது, எக்ஸ்ட்ரா இல்லை, அதனால் ஜாயின் பண்ண தேவையில்லை. அதாவது இது கீழே கரை பக்கம் இப்படி போட்டுருக்கேன். கை அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ முன்னாடி கை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு லைனிங் எல்லாம் வச்சுட்டு கீழே மடித்து தைச்சிருக்கேன். நான் சைடில் லைட்டாக பத்துமோ பத்தாதான்னு கொஞ்சம் லைனிங் கிளாத்தை சைடில் விட்டு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மார்க் மேலேயே நம்ம தைச்சிட்டு வரலாம். இந்த கிராஸ் பீஸில் நம்ம தர்மாக்கோல் பால் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடறேன். நம்ம கைக்கு பண்ண போகிறோம். சும்மா அதில் டைட்டாக சுற்றி விட்ருங்க. கிராஸ் பீஸ் இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும் நமக்கு செய்கிறதுக்கு, சுருக்கம் இருக்காது அதிகமாக. ரெண்டாவது மெட்டீரியலும் நமக்கு வேஸ்ட் ஆகாது. இப்போ கைக்கு நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். கைக்கு வேணாம் அப்படின்னு பார்த்தேன். சரி இருந்தாலும் கைக்கு வச்சோன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்குன்னு ஒரு கை, இந்த கைக்கு ஒரு 9, இந்த கைக்கு ஒரு 9 கொடுத்தேன். ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கு பைப்பிங்லாம் இல்லை, கையில் சும்மா தான் தைச்சி விட்ருக்கேன். மடித்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு தைக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இதில் ஜமிக்கி ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. இது பிச்சாலும் பிக்க முடியல. இந்த தையல் வர பக்கம் பிச்சு பார்த்தே துணியும் சேர்ந்துட்டு பிஞ்சிட்டு வர மாதிரி இருந்துச்சு. அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சி முடிச்சிட்டேன். ரவுண்டாக அப்படியே சுற்றி நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இன்னும் அமுத்தி பிடிச்சி நம்ம தைக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ முடிச்சாச்சுங்க. திருப்பி வச்சு அந்த பிசுறெல்லாம் கரெக்டான ஏற வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். பெரிய ஊசி வச்சுக்கோங்க கையில், நல்லா தள்ளி விட்டு தையல் போடுங்க.
இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக சுற்றி அப்படியே தையல் போட்டு வந்துடலாம். பாருங்கள், தையல் போட்டுட்டேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ முடிச்சாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பாப்பா போட்டு பார்த்துடலாம். நல்லாயிருக்கு பாருங்கள். இப்போ ஓப்பன் ஃபேண்ட்டுக்கு இடுப்புக்கு கீழே தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இது ஒன் சைடு டிசைனும் நல்லா கொஞ்சம் கீழே வரைக்கும் தான் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. ரெடிமேடில் வாங்குற மாதிரியே இருக்குது பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது சேனல் பார்க்குறதுக்கு நன்றி.